வெல்கம் டு அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை கொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 2 துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிடணும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டு 1 கப் தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து 1 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு இறக்கிடலாம். இப்போது மட்டன் நல்லாவே வெந்திருக்கும். 4லேருந்து 5 விசில்லே நல்லா வெந்துடும். இந்த டைமில் ஒரு ½ லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம 2 கப் ரைஸுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கும் இந்த தண்ணி சரியாக இருக்கும். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இது கூட சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து புதினா சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் செக் பண்ணி பார்த்தோம்னா சாஃப்டாக அரிசியுமே மட்டனும் சேர்ந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், டைமும் ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.